தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் நம்மளோட ப்ரொஃபைல் யாராச்சும் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக எல்லாருக்கும் பார்த்தா பிடிக்கிற மாதிரி நம்ம எப்படி உருவாக்குறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லாருமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை பேர் யூஸ் பண்ணல அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபோட்டோவை நம்ம 6 ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஈஸியாக இது மாதிரி ஒரு பார்க்கும்போதே பெரிய ஃபோட்டோவாக நம்ம காட்டுற மாதிரி நம்ம உருவாக்கிக்க முடியும். அது எப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தீங்க அப்படின்னா. ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு 500 லைக் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கட்டும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம டைட்டில் எடிடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்ஸ்டாகிராமில் கிரிட் ஃபோட்டோலாம் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்மளோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி அதில் ஆட்டோமேட்டிக்காக கிரிட்டாக நம்ம ஸ்பில் பண்ணி நம்மளோட ஃபோட்டோவை நம்ம ஈஸியாக அப்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிரிட் மேக்கர் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கேலரி ஓப்பன் பண்ண சொல்லும். அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபோட்டோவை நீங்கள் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி தான் வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம ஃபோட்டோவை கட் பண்ணுறது அப்படின்னு கேட்கும். ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா 3x1, 3x2, 3x3, 3x4 அப்படின்னு இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நமக்கு ஃபோட்டோவை நம்ம எந்த விதத்தில் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். இப்போ 3x3 அப்படின்னு வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குது நம்ம ஃபோட்டோவுக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை எத்தனை போஸ்ட்டாக போடணும்னு பார்த்திங்க அப்படின்னா 9 போஸ்ட்டாக போடணும். 3, 6, 9 போஸ்ட்டாக போடணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக நமக்கு ஸ்ப்ளிட் ஆகி காட்டும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ளிட் ஆகி உங்களுக்கு வந்துடும். பார்த்திங்க அப்படின்னா தெரியும் 1, 2, 3, 4 அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் அந்த 1ஆம் நம்பரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா ஃபீட் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் ஆகிக்கும். அதில் நம்ம இந்த போஸ்ட் போட வேண்டியதான். இது மாதிரி நம்ம இதில் இருக்க 9 போஸ்ட்டையும் நம்ம ஃபோட்டோவையும் நம்ம போட்டுக்க வேண்டியதான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம 9 ஃபோட்டோவையும் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது போல் டிஃப்ரெண்ட்டாக உங்களோட ப்ரொஃபைலை யாராச்சும் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா தெரியும். நம்ம 9 ஃபோட்டோவை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு பெரிய ஃபோட்டோவாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டைட்டில் ரெடி இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் எக்கச்சக்கமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டைட்டில் ரெடி டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது போன்ற டெக்னிக்ஸ்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல டெக்னிக்ஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.